கடந்த மாதம் முழுவதும் உங்களை வழி நடத்தின தெய்வன் இந்த மாதம் முழுவதும் உங்களை நடத்துவாராக. கடந்த 4ஆம் மாதம் முழுவதும் உங்களை நடத்தின தெய்வன் இந்த ஆண்டிலே 4 மாதங்கள் உங்களை நடத்தின தெய்வன் இந்த 5ஆம் மாதம் முழுவதும் தெய்வனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை நடத்துவாராக. வேதம் சொல்கிறது, அவர் உங்கள் மேல் கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியிலே உங்களை நடத்துகிற தேவன், உங்களை அவர் நடத்துகிற தேவன் இந்த மாதம் முழுவதும் நடத்துவார். உங்கள் வாழ்க்கையில் அநேக தேவைகள் இன்றைக்கு இருக்கலாம். அந்த தேவைகள் மத்தியிலே கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு? நடத்துவார். அநேக எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். அந்த எதிர்பார்ப்புகள் மத்தியிலே தேவன் உங்களை நடத்துவாராக. கடந்த மாதத்திலே கடந்த நாட்களிலே எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகளை, உபத்திரவங்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை நடத்துவாராக. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 25:8 வாசிக்கலாம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். யாரை குறித்து இங்கே வேதம் சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். யார் இந்த உலகத்திலே எந்த மனிதனும் மரணத்தை ஜெயித்ததில்லை. எந்த கடவுளும் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததில்லை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர். வேதம் சொல்கிறது, அவர் ஜெய கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை அவருடைய மரணத்தினாலே ஜெயித்து ஜீவ காலம் எல்லாம் உங்களை மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கினவர் நம் ஆண்டவராகிய இயேசு. பவுல் இப்படியாக சொல்லுகிறார், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லுகிறார். மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இங்கே சொல்லப்படுகிறது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களில் இருந்து கண்ணீரை துடைத்து. கடந்த மாதத்திலே கடந்த நாட்களிலே என்னென்ன காரியங்களை நினைத்து நீங்கள் வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் முகங்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறதோ, இந்த மாதத்திலே கர்த்தராகிய தேவன் உங்கள் முகங்களிலே வடிகிற கண்ணீரை துடைக்கிற தேவன். உங்கள் வாழ்க்கையிலே கடந்த நாட்களிலே, உங்கள் குடும்பத்திலே கடந்த நாட்களிலே, கடந்த மாதத்திலே பல பிரச்சனைகளை, பல போராட்டங்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம். அதன் நிமித்தம் யாருக்கும் தெரியாமல் நீங்கள் கண் கலங்கி அழுது கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் முகங்களில் இருந்து வடிகிற கண்ணீரை துடைக்கிறது. கர்த்தராகியவர் இயேசு கிறிஸ்து எல்லா முகங்களில் இருந்து கண்ணீரை துடைத்து, உங்கள் முகத்தில் இருக்கிற கண்ணீரை தேவன் துடைப்பார். கடந்த நாட்கள், கடந்த மாதம், கடந்த வாரத்தில் என்னென்ன காரியங்களை நினைத்து நீங்கள் கலங்கி அழுது கொண்டிருக்கிறீர்களோ, இந்த மாதத்திலே, இந்த நாட்களிலே கர்த்தராகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் முகங்களிலே வடிகிற கண்ணீரை அவர் துடைக்கிற தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்கள் கண்ணீரை அவர் துடைப்பார். உங்கள் வேதனைகளை அவர் மாற்றுவார். உங்கள் துக்கங்களை அவர் சந்தோஷமாக மாற்றுகிற தேவன். அவர் எல்லா முகங்களிலிருந்து வடிகிற கண்ணீரை துடைப்பார். அநேக காரியங்களாக அநேக நாட்களுக்கு முன்பாக அநேக காரியங்களை நினைத்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். அல்லது உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதி பலவீனம், இந்த என் சரீரத்தில் இருக்கிற வியாதி பலவீனம் மாறவில்லையே, இது எப்பொழுது மாறும் என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகளை நினைத்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் அழுது செபித்துக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் என்ன
காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, என்ன அற்புதங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த காரியத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்மை செய்வாராக. நன்மை செய்கிறது மாத்திரமல்ல, உங்கள் முகங்களிலே வடிகிற கண்ணீரை அவர் துடைக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் எல்லா முகங்களிலிருந்து வடிகிற கண்ணீரை அவர் துடைக்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் முகங்களிலிருந்து வடிகிற கண்ணீரை தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக துடைக்க வல்லவராயிருக்கிறார். வாசிக்கலாம். லூக்காவின் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி. பிரைஸ் தி லார்ட். இங்கே நாம் இங்கே பார்க்கிறோம், நாயின் என்று ஊர் ஒன்று இருக்கிறது. அந்த நாயின் ஊரிலே ஒரு விதவை இருக்கிறார். அந்த விதவைக்கு ஒரே ஒரு கைம்பெண், ஒரே ஒரு மகன் இருக்கிறான். அது மாத்திரமல்ல, அந்த விதவையை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவள் கைம்பெண்ணாக இருந்தாள். சிறு வயதிலே தன் கணவனை இழந்தவர். அந்த பெண்ணுக்கு இருக்கிறது ஒரே உறவு, தன்னுடைய மகன் ஒருவன் மாத்திரமே. அந்த மகனும் மரித்து போகிறான். அந்த மகன் மரித்து போன அந்த சூழ்நிலையில தான் அவருடைய மகனை அடக்கம் பண்ணுவதற்காக எல்லோரும் அந்த பாடையை சுமந்து கொண்டு வருகிறார்கள். அந்த சடலத்திற்கு முன்பாக அந்த பெண் அழுது கொண்டு வருகிறாள். இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரின் வெகு ஜனங்கள் அவருடனே கூட வந்தார்கள். ஆனால் இயேசு அந்த ஊருக்கு சமீபித்து வந்த பொழுது ஸ்ட்ரைட்டா போய் அந்த பெண்ணை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, அழாதே. உன் மகன் மரித்து போய்விட்டான் என்று சொல்லித்தான் நீ அழுது கொண்டிருக்கிறாய். அழாதே. உன் வாழ்க்கையில என்ன பிரச்சனை நடந்தது, உன் குடும்பத்தில் என்ன பிரச்சனை நடந்தது, போராட்டம் நடந்தது, அதை நினைத்து நீ இன்றைக்கு அழுது கொண்டிருக்கலாம். உன் சூழ்நிலையை நினைத்து அழுது கொண்டிருக்கலாம். அல்லது உன் வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கலாம். இன்றைக்கு தரித்திரமாய் நீ இருக்கலாம். இருந்த எல்லா ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கலாம். உன் தொழில், உன் வியாபாரத்திலே அநேக இழப்புகளை சந்தித்து இன்றைக்கு நீ அழுது கொண்டிருக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தவுடன் என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? நேராக மரித்து போன அந்த வாலிபனை தான் உயிரோடு எழுப்பியிருக்கணும். அதை செய்யல. இயேசு அழுது கொண்டிருக்கிற அந்த பெண்ணை பார்த்து அழாதே என்று சொன்னார். அந்த பெண் மீது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனதுருகினார். அந்த பெண்ணின் சூழ்நிலையை பார்த்து ஆண்டவராக இயேசு மனதுருகினார். இன்றைக்கும் உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து மனிதர்கள் பார்க்காமல் போகலாம், கண்டு கொள்ளாமல் போகலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் தெய்வனாகிய கர்த்தர் எல்லா முகங்களிலிருந்து வடிகிற கண்ணீரை துடைக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த பெண்ணை பார்த்து வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை பார்த்து மனதுருகினார். இரண்டாவது அந்த பெண்ணை பார்த்து அழாதே என்று சொன்னார். மூன்றாவது பாதையை வந்து தொட்டு, வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். அந்த பெண் என்ன காரியத்திற்காக அழுது கொண்டிருக்கிறாள்? அந்த பெண்ணுக்கு இருந்தது ஒரே உறவு, ஒரே மகன் மாத்திரம்தான் இருந்தான். அந்த உறவும் இல்லாத ஒரு சூழ்நிலை. அடுத்தது அந்த பெண்ணுடைய எல்லா வாழ்க்கையும் ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழ்நிலை. அதை நினைத்து அந்த மகனை இழந்து போன சூழ்நிலை நினைத்து அழுது கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஊரின் வாசலுக்கு சமீபித்து வந்தார். அந்த பெண்ணை பார்த்து மனதுருகினார். இரண்டாவது அந்த பெண்ணை பார்த்து சொன்னார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழாதே என்று சொன்னார். இன்றைக்கும் கூட என்ன காரியங்களை நினைத்து நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், அழாதே, ஆண்டவர் உங்களுக்கு இந்த மாதத்தில் அற்புதம் செய்வார். அந்த பெண்ணை பார்த்து இயேசு மனதுருகினார். இரண்டாவது அந்த பெண்ணிடம் போய் இயேசு கிறிஸ்து சொன்னார், அழாதே என்று சொன்னார். மூன்றாவது அந்த பாடையை தொட்டு மரித்து போன அந்த மனிதனை, வாலிபனை எழுந்திரு என்று சொல்லி அந்த மனிதனை உயிரோடு எழுப்பினார்.
கடந்த நாட்களிலே, கடந்த மாதங்களிலே, கடந்த வருடங்களிலே உங்கள் வாழ்க்கையிலே அநேக போராட்டங்கள், பிரச்சனைகளை சந்தித்து இருக்கலாம், பாடுகளை சந்தித்து கொண்டிருக்கலாம். கடந்த நாட்களில் அதை நினைத்து நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். இந்த மாதத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் எல்லா முகங்களிலிருந்து வடிகிற கண்ணீரை துடைக்கிற தேவன். அந்த பெண் மீது மனதுருகின இயேசு இன்றைக்கு உங்களை பார்த்து மனதுருகுகிறார். உங்களை பார்த்து அவர் சொல்லுகிற வார்த்தை அழாதே என்று சொல்லுகிறார். மூன்றாவது, இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறவராக இருந்தார். இன்றைக்கு கூட உங்களை பார்த்து, உங்கள் சூழ்நிலையை பார்த்து ஆண்டவர் மனதுருகுவார். இரண்டாவது, உங்கள் கண்ணீரை தேவன் துடைப்பார். மூன்றாவது, இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். வேதம் சொல்லுகிறது அவர் அற்புதங்களை செய்கிறவர். வேதம் சொல்லுகிறது அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் அற்புதம் செய்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அப்படியே நாமும் அதிசயம் என்று சொல்லுகிறது. இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, என்னென்ன காரியங்களை நினைத்து இன்றைக்கு கலங்கி கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் குடும்ப சூழ்நிலை நினைத்து கலங்கி கொண்டிருக்கலாம். உங்கள் குடும்பத்திலே நடக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள் எப்பொழுது மாறும் என்று கலங்கி அழுது கொண்டிருக்கலாம். இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அழாதே என்று சொல்லுகிறார். நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இந்த மாதம் முழுவதும் தெய்வனாகிய கர்த்தர் உங்களை நடத்துவார். கடந்த மாதம் நடத்தின தேவன் இந்த மாதம் உங்களை நடத்துவார். கடந்த மாதத்தில் என்னென்ன காரியங்களை நினைத்து கலங்கி அழுது கொண்டிருந்தீர்களோ, இந்த மாதத்திலே உங்கள் மீது மனதுருகி தேவனாகிய கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களுக்கு அவர் அற்புதம் செய்வாராக, அதிசயம் செய்வாராக, உங்களுக்கு அவர் நன்மை செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எழுப்பி நிற்கலாம். பரலோக பிதாவை உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறோம். துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம் அப்பா. கடந்த மாதம் முழுவதும் நடத்தின தேவன் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நடத்துங்கப்பா. என்ன காரியங்களை நினைத்து கடந்த நாட்களிலே கலங்கி அழுது கொண்டிருந்தார்களோ, இந்த மாதத்திலே அவர்கள் மீது நீர் மனதுருகுவீராக, அவர்கள் கண்ணீரை தேவன் துடைப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் அற்புதம் செய்வீர். எல்லா போராட்டம், பிரச்சனை, பாடுகள் இருந்து விடுதலை தாங்க. தெய்வம் தாமே அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா முகங்களிலிருந்து வடிகிற கண்ணீரை துடைக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பெண் மீது மனதுருகி அழாதே என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணின் கண்ணீரை துடைத்த தேவன் இன்றைக்கு உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் செய்வீராக, நன்மை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.